வாசமாய் இருக்கிறவன் கண்டதே என்றேன். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். கர்த்தர் ஏசாவை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஏசாவையுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா? அசுத்த உதடுள்ள மனுஷன். இன்னைக்கு ஜனங்களே, அவனுடைய வாழ்க்கைக்கு காரணமா இருக்கிறது நம்முடைய உதடுகள், அசுத்த உதடுகள். நாம தேவையற்ற காரியங்களை பேசி 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 நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறிவிட்டது. இன்னைக்கு வியாதி படுக்கைக்கும் நம்முடைய கடன்களுக்கும் மற்ற எல்லா துன்பம் துயரங்களுக்கு முக்கிய காரணமா இருப்பது தேவன் அல்ல. தேவன் சொல்லுகிறார், நான் மனுஷனை சோதிக்கிற தேவன் அல்ல, சோதனைக்காரனுக்கு அனுமதி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே சோதிக்கிற தேவன் அல்ல, கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிற தேவன் அல்ல. காரணம், நம்மளை எல்லாம் படைச்சு விட்டு போட்டு அவர் நம்ம கஷ்டத்தை பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன பிரியமா? அப்படி அவருக்கு பிரியம் இருந்தால் 3 யோவான்ல அவர் சொல்லி இருக்க முடியாது, என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன். கர்த்தர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கவனிங்க நல்லா. உன் ஆத்துமா, சொல்லுங்க பார்க்கலாம், உன் ஆத்துமா. சரி, ஆத்துமானா என்னங்க? நம்மள்ட்ட வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆத்துமானா என்ன? எண்ணங்கள். பின்னாடி ஆத்துமானா என்னங்க? எண்ணங்கள். அப்ப இந்த ஆத்துமாங்கிற இடத்துல எண்ணங்கள்னு போட்டு படிங்க பார்க்கலாம். பிரியமானவனே, என் எண்ணங்கள் வாழ்வது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர்கிட்ட போய் என்ன ஜெபிக்கிற? நம்ம, ஆண்டவரே என் கடனை தீர்த்துருங்க ஐயா, ஆண்டவரே என் வியாதியை நீக்கி போடுங்க, என் பிள்ளைய பாதுகாத்துக்குங்க, என் வேலைக்கு விடுங்க, எனக்கு கடன் எல்லாம் போயிருன்னு இதை ஜெபிக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தமா இருக்க முடியும்? இந்த ஜெபத்திற்கு என்ன பதில்? இந்த பதில் யார் கொடுக்கிறது? நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அப்படி தேவன் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் இந்த வசனத்தை வேதத்துக்குள்ள வைக்க வேண்டியதுக்கு அவசியம் என்ன? அதுல அவர் தெளிவா, திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, பிரியமானவனேங்கிறார். அப்ப நம்மளாம் பிரியமானவர்கள். உன் ஆத்துமா வாழ்வது போல, அந்த வசன புஸ்தகம் எடுத்திருக்கீங்களா? 3 யோவான் எடுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நீங்க சுகமா வாழ்வதற்கு எது காரணமா இருக்கு? 3 காரியங்கள்ல படைக்கப்பட்டிருக்கு. 3 elements are created. ஒன்னு ஆவி, ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு சரீரம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஆவி எங்கிருந்து வந்திருக்குதுங்க? ஆவி எங்கிருந்து வந்ததுங்க? எங்க இருக்குது ஆவி? சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி எதுங்க? ஆவி எது? நீங்க மூச்சு விடுறீங்களே, அந்த மூச்சு தான் ஆவி. இந்த ஆவி எங்கிருந்து வந்தது தெரியுமா யாருக்காவது? எங்க, யாருக்கு தெரியுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தெரியும் இந்த ஆவி எங்கிருந்து வந்ததுன்னு? நீங்க ஊடுற மூச்சு எங்கிருந்து வந்ததுங்க? என்னமோ என் இருதயம் பம்ப் ஆகுது அதனால மூச்சு விடுறேங்கிறீங்களா? அது நின்னு போச்சுன்னா அது எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆதியாகமம் புஸ்தகத்துல எடுங்க, வேகமா வேகமா எடுங்க. இப்பதான் எங்க இல்ல, புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டுக்குள்ள வேகமா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். பாருங்க, புதிய ஏற்பாடுனா எல்லாம் பின்பக்கம் போயிட்டாங்க. அப்ப வேத அறிவை குறித்து விழிப்புணர்வுக்காக தான் இந்த கூட்டமே. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை யாரையும் குற்றம் சுமத்துவதற்காக அல்ல. ஒரு பீரியட்ல நாங்களும் தற்குறியாதான் உட்கார்ந்து இருந்தோம். ஆனா கர்த்தருக்குள்ள வரும்பொழுது பலப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவரையும் இது குற்றப்படுத்துற கூட்டம் இல்ல. சொல்லுவோமா? உங்களை எல்லாம் காலையில இருந்து அருமையான சகோதரர்கள் நல்லா உற்சாகப்படுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த உற்சாகத்தின் மத்தியில உங்களுக்குள்ள இருக்கிற பேட் ஸ்பிரிட்ஸ் ஏதாவது மறைவா இருந்தாலும் வெளியே போயிருக்கோம். சத்தியம் இப்ப உள்ள உங்களுக்கு போகணும். தயவு செய்து எங்களுடைய கூட்டத்தின் முக்கிய நோக்கமே வார்த்தைக்கு நாங்கள் பலன் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? வேத சத்தியத்திற்கு பலன் கொடுக்கிறோம். அந்த சத்தியம் தான் உன்னுடைய ஜீவிதம், அந்த சத்தியம் தான் உன்னுடைய வாழ்க்கை. நீ வேற எதையும் கருத்துல எடுத்துக்கிட்டு ஓடாத. இந்த உலகத்துக்குள்ள நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். உன் ஓட்ட நிக்க போறது இல்ல. நீ ராஜாவா இருக்கணும்னா சத்தியத்தை எடுத்துக்கோ. வேதம் சொல்லுகிறது என்ன? உன்னை நான் ராஜாவாகவும் ஆசாரியானாகவும் உருவாக்குவேன். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம யாரா இருந்திருக்கிறோம்? ராஜாவா, அடிமைகளா இல்ல. தாத்தீங்களா? அப்படியே ஊழியம் வார்த்தைக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. என்னுடைய விடுதலை நான் வார்த்தையில தான் நான் பார்த்தேன்.
இந்த வார்த்தையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடந்தது. என்னுடைய சாட்சி இந்த ஒரு உள்ளத்தை மாத்தும்னா அதை நான் கர்த்தருக்காக நான் எங்க வேணா சொல்ல தயாரா இருக்கேன். ஆகவே இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ யாரையும் நாங்க குற்றப்படுத்த விரும்புவதில்லை. ஆதியாகம புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல தான் இருக்கு. ரைட், தொடக்க புஸ்தகமே அதுதான். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு விசை படிங்க பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். என்ன ஊதினாருங்க? ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். மனுஷன் என்னவா மாறி இருக்கான்? நல்ல இந்த இடத்துல வசனத்தை தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க அவர் என்ன ஊதினார்? அவன் ஆசியில அவன் என்னவா மாறி இருக்கான்? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? ஊதுனது ஜீவ சுவாசம், மாறினது ஜீவாத்மாவா மாறி இருக்கிறான். அப்போ அங்க என்ன சொன்னாருங்க 3 யோவான்ல? பிரியமானவனே உன் ஆத்மாவால. இப்ப இவன் என்னவா மாறி இருக்கான்? ஜீவ ஆத்மாவா மாறி இருக்கான். யாருடைய ஆத்மா உள்ள போயிருக்குது? கர்த்தருடைய ஆத்மா அவனுக்குள்ள ஒரு சுவாசத்தின் வடியில போயிருக்குது. இப்ப இவன் எப்படி இருக்கணுமாமா? தன்னுடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்கணுங்க? ராஜாதி ராஜாவுடைய நினைவுகளா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய நினைவுகள் மாறி போச்சு, திசை திருப்பி கொண்டு போயிருக்கிறது. எப்ப எடுத்தாலும் ஃபெயிலியர் மைண்டட், எப்ப எடுத்தாலும் எதை எடுத்தாலும் நடக்குமா நடக்காதா, அவன் இப்படி இப்படி. ஒண்ணு வேண்டாம், குழந்தைகளை வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறோம், உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு சொல்லுவாங்க சனின்னு. வெளியே நிக்கிற சொல்லி என்னதான் கூப்பிட்டாங்களாக்குன்னு உள்ள வந்துரு. ஏன் வச்சுக்கீங்க, அது வெளியேமா போனது போகும். நீ தப்பா விட்டாலும் தப்பா இடத்துல போய் குத்தி தான் தீரும். ஆகவே உன் வார்த்தைகளில கவனமா இருக்க வேண்டும் என்பதா கர்த்தருடைய வசனம் எச்சரிக்கிறது. உன் நாக்க சரியா பயன்படுத்துங்கிறார். இப்ப பாருங்க, ஏசாயா புஸ்தகத்தில், ஓசியா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால். நான் திட்டலிங்க, நான் யாரையும் திட்டல. வேதம் உங்க கையில இருக்கிற புஸ்தகமும் என் கையில இருக்கிற புஸ்தகமும் ரெண்டையும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்களே. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்தேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னதே இல்ல, சர்ச்சு போகாம இருக்கிறதே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை நான் போவேன்பாங்க. ஏன்னு கேட்டா கடன் திருநாளாமா, அதுக்கும் கடன் ஆக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை போறது என்ன போச்சுங்க? கடன் திருநாள் ஆக்கி அதை கடன் ஆக்கிட்டோம். ஆனா அப்ப என்ன அர்த்தம்? கடனுக்காக போயிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம ஜனங்களை என்ன சொல்றாருங்க? அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஏன்? இன்னுமே அவன் என்ன பண்றான்? பொழைக்கிறதுக்கு ஒரு வழி நான் வச்சிருக்கிறேன், வேத சத்தியத்தின் மூலம் தான் வச்சிருக்கிறேன். நீ அதை எடுத்து வாசித்து அதை எடுத்து பயன்படுத்தும் பொழுது நான் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும்னு கர்த்தர் திட்டமும் தெளிவுமா அவருடைய சத்தியத்துல எழுதி வச்சிருக்கிறத நீ படிச்சு பிழைக்க தெரியாம நீ கஷ்டப்பட்டு, நீ கடன்பட்டு, நீ வியாதிப்பட்டுட்டு, ஆண்டவரே நீ என்ன சோதிக்கிறியான்னு சொல்லி என்ன நோக்கி கதறியே, நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் படைக்கும் பொழுது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பூமியை படைக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து முடிச்சிட்டார், எல்லாவற்றையும் கொடுத்து முடிச்சிட்டார். எதையும் அவர் கையில மிச்சமே வைக்கல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கர்த்தர் இனிமே தான் நம்மளை ஆசீர்வதிக்க போறாருன்னு நினைச்சிட்டு. கர்த்தர் இனி ஆசீர்வதிப்பதற்கு அவர் கையில என்ன இல்லைங்க? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு உங்க வியாதியை விடுதலையாக்குறதுக்கு அவர் கையில ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாருங்க? சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லு பாருங்க. என் தேவ ஜனமே, நீதான் அந்த சகலமும், நீதான் அந்த சகலமும், நீதான் உருவாக்குற வல்லமை, நீதான் உண்டாக்குற வல்லமை உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறார். அதன் வித்தை நான் உனக்குள்ளே வைத்தேன் என்று சொல்றார். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தை வாசித்து பறக்கும் பொழுது, வாங்க 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், நல்ல கவனிங்க, விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளையும், தங்கள் விதையுடைய கனிகளையும், தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும், தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். கடவுது என்றால் அது அப்படியே ஆயிற்று. நல்லா தெரிஞ்சுங்க,
நான் ஏதோ பேசுறேன், ஏதோ நேரம் கிடைக்குதுன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. இது உங்களை தவறாம ஜெபமால சொல்றேன். நீ செய்யறதுல நான் தப்புன்னு சொல்லல அன்பு சகோதரனே சகோதரியே. ஆனா நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. கர்த்தர் என்ன உனக்கு செய்தார், கர்த்தர் உங்ககிட்ட என்ன வச்சிருக்கிறாரு. நீ ஒண்ணு வேண்டாம். 2012 எத்தனை பேருக்கு கோடீஸ்வரராக ஆசை? தட்டுங்க. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஏன் நீங்க கோடீஸ்வரராகல. அட்லீஸ்ட் கை தூக்கம் கூட ஆசை இல்ல பாத்தீங்களா? எல்லாம் சைலண்டா வச்சுக்கிட்டீங்க. ஒரே ஒரு சகோதரன் சகோதரி மட்டும்தான் கை தூக்கினாங்க. நான் நீங்க கோடீஸ்வரர் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கோடியா அமெரிக்கா உதவி வாங்க போற காலம் நெருங்கிடுச்சு. அப்ப நீ கொடுத்து உதவ உன் கையில என்ன வேணும்? பணம் வேணும். ஞாபகம் வச்சுக்கீங்க. அதனால நாம கோடீஸ்வரர்களா மாறிதான் ஆகணும். பாருங்க, இந்த வார்த்தைகளை கொண்டுதான் கர்த்தர் உன்னை மாற்றினார். இப்ப படித்த வசனத்துக்கும் நீங்க கை தூக்குனதுக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படி பாருங்க, பூமியானது விதையை பிறப்பிக்கும் புல் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள், சொல்லுங்க பார்க்கலாம், தங்களில் தங்கள். இதுல அர்த்தம் இருக்குங்க. ஒரு தக்காளி எடுத்துக்குங்க. ஆண்டவர் ஆரம்பத்துல தக்காளியை வச்சுக்குவோம். இந்த உலகம் படைக்கிறப்போ இந்த தக்காளியை படைச்சாரா படைக்கலையா? படைச்சாரு. வெரி குட். இப்ப நான் இன்னைக்கு இன்னைக்கு நாங்க சமைச்சிட்டோம். நாளைக்கு உங்க வீட்டுல சமைக்க போறீங்க. இன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே நாளைக்கு எனக்கு 1 கிலோ தக்காளி வேணும் ஆண்டவரே, கொடுக்குறீங்களான்னு கேப்பீங்களா? யாராவது நாளைக்கு தக்காளி வேணும்னு ஜெபிச்சவங்க யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு தக்காளி எனக்கு 1 கிலோ வேணும்னு ஜெபிச்சவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆக தக்காளிக்கு ஜெபிக்கல. ஏன் ஜெபிக்கல? காலையில கடைக்கு போனா வாங்கலாம். அவனுக்கு எப்படி கிடைச்சது? அவன் விதைச்சான், கிடைச்சிருச்சு. அந்த விதை எங்க கிடைச்சது? தங்களில் தங்கள் விதையை பிறப்பிக்கிற விதை வித்துக்களை அதுக்குள்ளேயே வச்சுட்டாரு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தக்காளிக்கு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓட்டாண்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வித்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? உனக்குள்ள நீ கோடீஸ்வரன் ஆகிற வித்து யாருக்குள்ள இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கா? இல்ல, உனக்குள்ள இருக்கு. அதை தான் யாக்கோபு தீர்க்கதரிசி தெளிவா சொல்லிட்டான். அதுதான்டா உன் நாக்குன்னு சொல்லி. உன் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையா? நீ உடம்பு சரியில்லைன்னு 100 பேர்த்து சொல்லிப்பாரு, அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாமையே போயிடும். ஒரு கலெக்டர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு நெகட்டிவ் வேர்டை பேசிட்டீங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு 147 தடவை பேசணுமாமா பாசிட்டிவா. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நெகட்டிவ் வேர்டு உன் நாவிலிருந்து வெளியே வந்துருச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு 147 தடவை நீ பாசிட்டிவா பேசினாதான் அது அழியும்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்னாராமா. அப்போ உன்னுடைய வார்த்தைகளை பைபிள் வேதம் தெளிவா சொல்லுது. உன் நாக்க நீ பத்திரமா பார்த்துக்க. அதே ஓசியா புஸ்தகம் வாங்க, 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. அவர்களுக்கு எழுதி கொடுத்து, பார்த்தீங்களா? கேக்குறீங்களா? வசனம் கேக்குறீங்களா? பாருங்களேன், வேதத்தின் மகத்துவங்களை சொல் படிங்கம்மா. நம்ம என்ன எப்படி எண்ணி இருக்கிறோத? அந்நிய காரியமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இதுவரைக்கும் எதை என்ன எண்ணி இருக்கோம்? அந்நிய காரியமா. ஆனா கேட்கிறப்ப சொல்லுங்க, இது பைபிள் தொடாத, இது பைபிள் தொடாத. ஏன்னா பரிசுத்தமா, அதை பரிசுத்தமாவே வச்சிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள. எடுக்க வேண்டிய பைபிளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பரிசுத்தமாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அது பரிசுத்தமா தான் இருக்குதுங்க. நாம தான் பரிசுத்தமெல்லாம் போயிட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க. வேதம் சொல்லுது, அவர்களுக்கு வேதத்தை எழுதி கொடுத்தும் கூட அந்த வேதத்தை என்ன பண்ணிட்டாங்கம்மா? அந்நிய படிமா. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அந்நிய காரியமா எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதேவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். பாருங்க, அப்போ அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நம்ம என்ன பண்ணிட்டோமாமா? ஒரு அந்நிய காரியமா, அதாவது என்னன்னா ஏதோ ஒரு பைபிள் ஒரு கடமைக்காக படிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு உள்ள ஒரு சரியான முன்னேற்றம்,
பைபிளுக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு தடவை பைபிளுடைய வேத வசனத்தை நீங்க நல்லா ஆழ்ந்து படிச்சுட்டு உங்க பிள்ளைங்க தலைமையில கை வச்சு ஜெபிச்சு பாருங்க, அடுத்த நாள் உன் பிள்ளை எழும்பி பிரகாசிப்பான். ஹல்லேலூயா. உன் பிள்ளை படிக்கலையா, ஒரு தடவை பாருங்க, எங்க கூட்டத்துல ஜெப கூட்டத்துல நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கிட்ட வந்து நான் ஜெபம் முடிக்க போற நேரம் அவங்களுக்கு ஒரு போன் வருது. அவங்க வீட்டுல அவங்க குழந்தை காலையில இருந்து 2 நாளா பாலே குடிக்கலையாமா. அவங்க அத்தைக்காரிக்கு போன் வருது, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீ தான் பிரேயர் கூட்டத்துக்கு போயிருக்கீல்ல, நீ வந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னாங்களா. அந்த சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் இப்படி காரியம் நீங்க ஜெபம் பண்ண. நான் ஜெபிக்க வேண்டாங்க, இவ்வளவு நேரம் சத்தியம் கேட்டீங்கல்ல, நீங்க வீட்டுக்கு போய் ஜெபிங்க. அந்த அம்மா போச்சா, நான் ஜெபிச்சு என்ன ஆக போகுதுன்னு அங்க போய் அந்த அம்மா ஜெபிச்சுதான் அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அற்புதம் ஒரு இடத்துல இருந்து எழும்புகிற அற்புதம் அல்ல, சத்திய வேதம் எங்க இருந்தெல்லாம் புறப்படுகிறதோ அங்க எல்லாமே அற்புதம் நடக்கும். உங்க வாய்கள்ல வேதத்தை படிங்க, வேத வார்த்தைகளை பேசுங்க, அதை அந்நிய காரியமா எண்ணாதபடிக்கு நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம அறிவு எங்கேயோ இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க சாப்பாட்டுல அறிவு இருக்காமா. எங்கள்கிட்ட ஒரு சொன்னாங்க, ஞானம் எங்கிருந்து வருதுன்னா நம்ம சாப்பிடுறதுல இருந்து ஞானம் வருதாமா. கர்த்தர் சொல்றாரு நீதிமொழிகள் புஸ்தகத்துல, ஞானமாகிய நான் சொல்றாரு, ஞானம் புத்தி அறிவு என்னுடையதுன்னு சொல்றாரு. அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தாம இந்த உலகத்தின் காரியத்துல ஈடுபட்டு உலகம் கொடுக்கிற ஆலோசனையில எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வேதம். இன்னொரு சில ஊழியக்காரங்கள்ட்ட பேசலாம், என்ன சொல்றாங்க, கர்த்தர் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டாரா. பைத்தியக்காரனா ரோட்ல முடி சுட்டிட்டு போடுறவன் அவனை வா இல்ல, கர்த்தர் மேல் பைத்தியமா இருக்கிறவனை தான் தெரிந்து கொண்டார். ஆனா பவுல் எப்படிங்களாமா, பவுலே நீ அதிக படிப்பினால இழைத்து போகிறாய். ஞாபகம் வச்சுக்கங்க, பவுலுக்கு நல்ல படிப்பு உள்ளவன். லூக்கா யாருங்க, டாக்டர். எல்லாம் தேவன் எல்லாவற்றையும் தலை சிறந்தவர்களை தான் வேத புஸ்தகத்தை எழுதும்படியா கொடுத்தாரு. யோவான பாருங்க, தீர்க்க தரிசனத்துல தூக்கிட்டு போனாரு. கர்த்தர் இந்த உலகத்தின் வெளிப்பாடுகளை கொடுத்தார். எல்லாவற்றிலும் என்ன சொன்னாருங்க, என் ஜனங்களுக்கு இதை நான் சொல்லுகிறபடி எழுதி கொடுன்னு சொன்னார். வெளிப்படுத்துற புஸ்தகம் எங்க வேணா அதிகாரத்துல பாருங்க, என்ன சொல்றாருங்க, அதோ அந்த லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நான் எழுதுகிறதாவது எல்லாம் எழுத்துதாங்க. கர்த்தர் தன்னுடைய எழுத்துல வல்லமை கொண்டு வா. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வேகமா திருப்பி படிங்க. ஜீவனமாய் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வசனங்கள் எப்படி இருக்குதுங்க, ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. நான் பாருங்க, நான் கஷ்டப்பட்ட காலத்துல நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. நான் ஏராளமான கஷ்டப்பட்டவன். நான் ஒரு நாள் சர்ச்சு தவற மாட்டேன், ஒரு நாள் தான் ஜெபமால தவறமால் எத்தனையோ காரியங்களை கர்த்தரோடு இடைப்பட்டவன் நான். ஆனா எனக்கு சத்தியம் மட்டும் தெரியாது. இன்னைக்கு எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய, நீ எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோட பேசணும்னு நீ விரும்பினியா, சத்திய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளு, வேதத்தை வாசித்து பழகு, அதில் உள்ள ஆழ்ந்த ரகசியங்களை கற்றுப்பார். கர்த்தர் உன்னோடு இடைபடுவா. இன்னைக்கு பாருங்க, ஆதி ஆத்மா சரீரத்தை நான் பத்தி சொன்னேன் இல்லைங்களா, ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த ஆத்மா ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்மா தான் உன்னுடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதான் வாழ்க்கை. இந்த எண்ணங்களை எது திருப்புதுன்னா உன்னுடைய நாக்கு. உன் வாயில் உள்ள நாக்க நீ சரியாக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுடைய வாய்களை வைத்து அதை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இதுதான் உன் வாழ்க்கையை திசை திருப்போம். நீங்க அடுத்த வருஷம் கோடீஸ்வரன் ஆகணும்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் 2012 கோடீஸ்வரன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் 2012 கோடீஸ்வரன். யான் தான் இந்த ஒரு தேசத்துக்கு ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம். இதையதான் தேவன் என்ன பண்றாரு, உன் வாழ்க்கையாகிய மகா பெரிய கப்பலை சிறிய சுக்கானாகிய உன் நாக்குனால நீ நினைக்கிற எண்ணத்தின்படி திசை திருப்பு. அதன்படி அவன் நினைக்கிற திசையில அதை திறப்பலாம். நல்லது. உங்க நாக்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தினீங்கன்னா அப்படியே நடப்பீர்கள். இப்ப பாருங்க, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இல்லையே நான் கர்த்தர் இடத்துல கேட்டே இருந்தேன், ஆண்டவர் என்ன என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, என்ன பிரதர் உடனே என்ன பண்ணாங்களா, என்ன பண்ணீங்க கேளுங்க கொடுக்கல. உட்கார்ந்த பிரதர் ஒரு லிஸ்ட் போட்டேன். என்ன லிஸ்ட்டுங்க ஆரம்பிச்சாங்க, அம்மால இருந்து, அம்மாவுக்கு அது வேணும், அப்பாவுக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எங்க அக்காவுக்கு வேணும், அண்ணனுக்கு வேணும், தொழிலுக்கு வேணும்னு ஒரு 22க்கு மேல போயிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்ப வேண்டியது வந்தது. நான் அடுத்த பக்கம் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாங்களாமா. நான் ஜெபம் பண்ணேன். இப்ப ஜெபம் பண்ணும் பொழுது இவன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த 22ஐயும் திருப்பி சொல்லியிருக்கான். இவன் திருப்பி சொன்னதே என்ன ஆகி போச்சு, ஜெபமா மாறிடுச்சு. ஜெபமா மாறினது என்ன ஆகி போச்சு, அவனை அப்படியே தான் வச்சிருந்தது. பிரைஸ்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் குறைய நீயே திருப்பி பேச என்ன ஆகி போச்சுங்க, அது போறேன் விடுறானால நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, விட முடியாதுன்னு சொல்லிட்டு டெய்லி வாசிக்கிறோம். குறைகள்லாம் அப்படியே இருக்கட்டுங்க.
யாருக்கு குறை வராம இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னடா அப்ப ஜெபிக்க வேண்டாம்னு நான் சொல்றேன்னு அர்த்தமா? இல்ல, செபி, வாக்குத்தத்தங்களை சொல்லு, வாக்குத்தத்தங்களை பத்தி பேசு. கர்த்தர் சொன்னாரு என்னுடைய பட்டயம்னாரு, அந்த பட்டயத்தை எடுத்து பயன்படுத்து. நீ வாக்குத்தத்தங்கள் 1300க்கு மேல தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நீ கீழாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய்ன்னு சொல்லி எத்தனையோ வாக்குத்தத்தம். நீ யாருகிட்ட பேசிக்கொண்டு இருக்குமோ வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துங்க. சரி, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி எத்தனை பேர் சர்ச்சில் வாக்குத்தத்தம் வாங்கினீங்க? ப்ராஃபஸி வேர்டுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் இந்த வருடத்தில் உன்னை இப்படி வைக்க போறேன்னு ஒரு வாக்குத்தத்தை எத்தனை பேர் வாங்கினீங்க? கை தூக்குவாங்க, நல்லா நிமிர்ந்து தூக்குங்க. 1 2 3 4 பாத்தீங்களா, ஒரு 7 பேர் தான். அப்ப மற்றவங்களை என்ன பண்ணி இத்தனை பேர் கை தூக்குனவங்களுக்கு வாக்குத்தத்தை ஞாபகம் இருக்கு. அது சரி, வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அதை எத்தனை தடவை சொல்லி பார்த்திருக்கிறீங்க? வெரி குட். தினம் சொன்னவங்க அந்த வாக்குத்தத்தின்படியே மாறிடுவீங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் எப்படி இன்னைக்கு நிறைய பேர் ஜனங்கள்ட்ட சொன்னா, அது எங்கேயும் பிரதர் ஞாபகம் இருக்குது, என்னமோ ஏசாயான்னு கேட்டுச்சு, அவ்வளவுதான். அந்த 1 12 12 1 எதுவுமே தெரியாது. தேசம் உனக்காக சொந்தமாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசன வார்த்தைகள் அக்னியானது. சரி, அடுத்த வசனம் ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வேகமா படிப்போம். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறதே என்கிறார். பாருங்களேன், அப்ப என் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய தங்கள் தேவனை ஆராதிக்க முடியாது அனுப்ப சொல்லுனார். இவன் உடனே போயிட்டான். அதே மோசே பாருங்க, யாத்திரையாம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எடுங்க வேகமா. யாத்திரையாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்ப பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்யறாங்க? யுத்தம் செய்கிறாங்கிறாரு. நீங்க என்ன பண்ண சொல்லியிருக்காருங்க? சும்மா இருப்பீர்கள். 2 சும்மா இருப்பீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 என்ன தெரியுங்களா? சும்மா இருப்பீர்கள். இன்னொன்னு என்ன தெரியுங்களா? கெட்டதை பேசி கெடுத்துறாத, சும்மா இரு. நம்ம அதுக்காக என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்பீர்கள் நேரா போய் படுத்து தூங்கிறது அல்ல. கர்த்தர் கேளுங்கள் கொடுக்கப்படும். எழுதி வச்சுட்டு கேட்கறது இல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். எங்கெல்லாம் வேத சத்தியங்கள் போதிக்கப்படுதோ நீ ஜனமே உட்கார்ந்து கேளு. இஸ்ரவேல் அறிவில்லாமல் இருப்பது எனக்கு பிரியமா இல்லங்கிறாரு கர்த்தர். அதுக்கு என்ன காரணம்? இன்னும் உட்கார்ந்துகிட்டு எங்கிட்ட முறையிட்டு இருக்கிறியே, எங்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறியே. நான் வேத சத்தியத்தை உன் கையில கொடுத்தாச்சு, நீ இது எடுத்து பயன்படுத்த தெரியாம அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகறாங்களே. நான் தியானிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசுகிற ஒரு காரியம், வேத சத்தியம் இல்லாமல் இந்த ஜனங்கள் சங்காரமாகறாங்க. அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னின்னு சொல்லி நான் கல்வாரி சிலுவில இந்த ஜனத்துக்கு தானே நான் அழுத. நீ சத்தியத்தை எடுத்து விளம்புன்னு சொன்ன கர்த்தர் நான் விளம்பும்படியா இன்னைக்கு உங்கள் மத்தியில நினைக்க வச்சிருக்கார். என் அருமையான ஜனமே, நீ சத்தியத்தை எடுத்து பார், நீ படித்து பார். கர்த்தர் உன்னோடு இடைபெறுகிற காரியம். மோசேக்கு பாருங்க 14ஆம் அதிகாரத்தில் அதே அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பாருங்க, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து நடத்தி கொண்டு வரும்படியா யார் சொன்னது? யார் சொன்னாங்க? ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாருங்க மோசே கிட்ட? என் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வான்னு சொன்னாரு. இப்ப என்ன ஆயி போச்சுங்க? ஒரு பக்கம் வந்துட்டான், எங்க? செங்கடல் கிட்ட வந்துட்டான். செங்கடல் கிட்ட வந்து நிக்கும் பொழுது பின்னாடி திரும்பி பார்த்தா என்ன நடந்ததுங்க? எகிப்திய பார்வோனரசன் படைகள் என்ன பண்ணிருக்கு? துரத்திக்கிட்டு வருது. ஒரு பக்கம் இவன் திணறிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இவன் வந்துட்டான். இந்த நெருக்கத்தின் மத்தியில தான் யாரு? மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ரொம்ப வேதனையோடு துக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன? அந்த ஜனங்கள் சொல்றாங்க என்னன்னு, எங்களை இஸ்ரவேல் எகிப்தில புதைக்கிறதுக்கு இடம் இல்லையா, பிரேத குழி இல்லையா என்றா என்ன கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறான். நம்ம ஜனங்க அப்படித்தானுங்க. இன்னைக்கு எதை வச்சு செஞ்சாலும் காரியம் வாய்க்கலன்னு என்ன சொல்லுவாங்க? நான் நல்லா இருந்தேன், ஏதோ கூழோ கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தேன்பா. கூழோ கஞ்சியா குடிச்சிட்டு இருந்தா என்ன கூட்டிட்டு வந்து இங்க கஷ்டப்பட வைக்கிறியம்பா. அவனுக்கு ஆண்டவர் இந்த ஜனங்களை அழைத்து வந்தது நோக்கம் என்னங்க? கானான் தேசத்தை காணும்படியா, அதுவும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை காணும்படியா தான் ஜனங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். ஒரு பிரச்சனை வந்தோடனே இவனுடைய வார்த்தை நாக்கு எப்படி மாறிச்சு பாருங்க. எகிப்திலே புதைக்கிறதுக்கு பிரேத குழி. எவ்வளவு கேவலமான பேர்!
உன்னை அழைத்து வந்தது பாலும் தேனும் முடிகிற தேசத்திற்கு. ஆனா இவனுடைய நெகட்டிவ் வேர்டு என்ன கன்ஃபஷன் பண்றான் பாருங்க, என்ன அறிக்கை இடுறான் அவன் நாக்கு. எகிப்திலே புதைக்கிறதுக்கு பிரேத குழி இல்லையா என்று என்னை கூட்டிட்டு வந்த. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆமா நாசமா போச்சு, கெட்டு குட்டிச்சவராஜ். நம்ம பிள்ளைகளை பார்த்து திட்டுற திட்டு, பசங்களை பார்த்து திட்டுற திட்டு, ஆமா இது உருப்பிட்டுச்சு, ஆமா இது படிச்சு கிழிச்சுது, இது வாசிச்சு முடிச்சுது. பாருங்க, இந்த ஜனங்கள் பேசி முடித்தார்கள். மோசே வேதனையோடு துக்கத்தோடு என்ன பண்ணினா, திறப்பில் நின்று ஜெபித்தான். திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது, இப்பேற்பட்ட பிரச்சனையில ஒரு மோசே போய் நின்று ஜெபிக்கும் பொழுது அங்கிருந்து என்ன பதில் வருது? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அதை வாசிங்க அந்த வரிய. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நாமளா தான் என்ன சொல்லி இருப்பீங்க, அல்ல கதைங்க ஆண்டவரே, நீங்க சொல்லி போட்டு என்ன மாட்டி விட்டு போட்டு நீங்க தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? 1008 கேள்வி கேட்டு நம்மளுடைய மனசு திருப்தியாகிற அளவுக்கு ஆண்டவர் திட்டி போட்டு வந்துருவோம். இப்ப மோசே அமைதியா நிக்கிறான். என்னடா அது, நம்ம கிட்ட தானே சொன்னாரு, இவரு தானே கூட்டிட்டு வர சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு, என்னிடத்தில் முறையிடுகிறது என்னன்னு கேட்கிறாரு. இப்ப நான் இந்த ஜனங்களை எப்படி காப்பாற்ற போறேன்? 5 லட்சம்னு கணக்கு கொடுக்குறது. ஆனா புருஷர்கள் மாத்திரம், மனைவிகள் பிள்ளைகள்னு கணக்கு எடுத்தீங்கன்னா 15 லட்சம் பேத்த மோசே ஒரு தனி மனிதன் நடத்தி வந்துட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அதை காட்டிலும் இருக்கிற பார்வோன் அரசனுடைய படைகள், இந்த பக்கம் செங்கடல், தப்பிக்க வழி தெரியாத ஒரு பீரியட். இன்றைக்கு அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களில் ஒருவர் இருக்கலாம். செங்கடல் போல ஒரு பிரச்சனை இருக்கலாம், பார்வோன் படைகளை போல ஒரு எதிர்ப்பு இருக்கலாம், ஒரு வியாதிகள் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அமர்ந்து கொண்டுட்டு இப்பதான் உன்னை பைபிள் படிக்க சொல்லும் பொழுது உனக்கு வேதனை அதிகமாகும். இப்ப போய் பைபிள் படிக்கிற நேரமா? ஏதாவது இன்ஸ்டன்ட் டெலிவரன்ஸ் வேணுமே எனக்கு, எங்க போறது? நேரா பனிக்கரட்ட போய் ஒரு சோழி போட்டு பார்த்து, இல்ல ஒரு தகடு ஒண்ணு எழுதி வச்சுட்டு இப்பத்திக்கு மாறிக்கலாம், அதுக்கப்புறமேல் பைபிள் எடுக்கலாம். சகோதரனே சகோதரியே, இப்ப மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படியேதான். அவர் என்ன சொன்னார்? அடுத்த வரி படிங்க. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு போய் சொல்லு. நீங்க புறப்படுங்கயான்னு சொல்லு, விசுவாசத்தோட சொல்லு. எங்க புறப்பட்டு போறதுன்னு தெரியல பாருங்க. அவர் எங்க போக சொன்னாரு? எங்கேயாவது